வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நாளை ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் வடக்கு மண்டல கவுன்சிலில் 32வது கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். இக்கூட்டத்தில் வடக்கு மண்டலத்தின் உறுப்பு நாடுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஒன்றிணைந்து பிராந்திய மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. ஹரியானா, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், டெல்லி, ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மூத்த அதிகாரிகள் இதில் பங்கேற்கின்றனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான திரு முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி ஆகியோர் மத்திய கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவின் முன்னேற்றங்கள் மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து விவாதித்தனர். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு டாக்டர் ஜிதேந்திர சிங் ஜம்மு காஷ்மீரில் இன்று 924 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். உத்தம்பூர், கத்துவா, தோடா மக்களவை தொகுதியில் 87 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களையும் அவர் தொடக்கி வைத்தார். இந்தியா பிரான்ஸ் விமானப்படைகளுக்கான 8வது விமான பயிற்சி கருடா 25 பிரான்சில் இன்று தொடங்குகிறது. வான் பாதுகாப்பு, தொழில்நுட்பம், கூட்டாண்மை உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் இருநாட்டு விமானப்படை விமானங்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு பகுதியில் நகரும் என்றும் இதன் காரணமாக வரும் 19ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.